10 இயக்கத்தின் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ரமேஷ் அவர்களை வாழ்த்துரையாற்ற இருக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு 30 பேரை பார்க்கலாம். அவரோட தலைமையில் அவரோட சிறப்புகள் அவரே சொல்றது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ் குமார், நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். நான் எலக்ட்ரிஷனாக இருக்கேன். பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடந்த 3 வருஷமா பொது சேவையை பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஊர் ஏரியை மீட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமா ஏரி பாலடைஞ்ச ஏரியை வாய்க்கால் வரத்தெல்லாம் ஆக்கிரமிக்க சொல்லி சீமகர்வர்மெண்ட்டை கொடுக்க சொல்லி இப்போ அதில் ஒரு 10 ஏக்கருக்கு 9000 பனை விதைகள் நட்டு நான் அந்த ஏரியை மீட்டு எடுத்துருக்கிறேன். அந்த ஏரிக்கு உள்ள வர வாய்க்கால், வெளியே போகிற வாய்க்கால் எல்லாருக்கும் தண்ணி வரத்துக்கு பாலம் போட சொல்லி, பைபாஸ் சாலையில் பாலம் போட சொல்லி எல்லா பற்றியும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நன்றி. அது பணக்கொட்டை நடுறதுக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு மனு கொடுத்து அழைப்பானை எடுத்தோம். அவங்க என் அழைப்பானை ஏற்று பணக்கொட்டை நடுறதுக்கு துவக்கி வச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளும் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரும் அவங்க ஊரில் ஒரு பொது சேவை செஞ்சீங்கன்னா நமக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் நாமக்கல் மாவட்ட கலெக்டர் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் 10 ரூபாய்க்கு சார்பாக மனுவெல்லாம் வச்சு பனைமர கண்காணிப்பு குழு அமல்படுத்த சொல்லி இருக்கிறோம். அது கண்காணிப்பு குழு மாவட்ட அளவில், வட்டார அளவில் கண்காணிப்பு குழு அமைச்சு ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்காணிப்பு கொடுத்துருக்காங்க. பனை விதை நடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் இந்த வருஷம் மட்டும் 6 கோடி பனை விதை நடுறதுக்காக விட்டு எல்லாரையும் நாமக்கல் மாவட்டம் நட்டுருக்குறாங்க. அது ஒரு சாதனை தான். இதுக்கு 10 ரூபாய்க்கு தான் நான் வாழ்த்து சதைக்கணும். தனிப்பட்ட முறையில் பண்ணியிருந்தா சத்தியமாக இது முடிஞ்சிருக்காது. இந்த 10 ரூபாய்க்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்பெல்லாம் நம்ம போய் யாருக்கிட்டையும் நேரில் போய் என் மூச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும், என்ன யாருக்கும் தெரியாது. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், வேலை முடிஞ்சிடும். நேற்று கூட ஒரு பனைமரம் பிடிங்கி போட்டிருந்தாங்க. தாசில்தாருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போட்டேன். நைட்டுக்குள்ள அது பனைமரத்தை நட்டுறாங்க. பிடிங்கி போட்ட மரம் பொய் வந்துருச்சு. நான் நாளைக்கு போய் அந்த மரத்தை பார்த்து அதை போட்டோ முடிச்சு லைவ் போடுவேன். அது ஒரு சந்தோஷம் இருக்குது. இது வரைக்கும் நிறைய பணமாக நான் காப்பாற்றி இருக்கிறேன். அது ஒரு கிட்டத்தட்ட நான் 9000 மரப்பிள்ளைக்கு நான் அப்பனா இருக்கேன். இந்த ஆதரவுலாம் எனக்கு இருந்ததுன்னா ரொம்ப நன்றி. அந்த பனை விதையெல்லாம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில் எனக்கு யாராவது கொடுத்து உதவி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். 120 ஏக்கர் குளம் இருக்கு. அதில் நடுறதுக்கு எனக்கு விதை தான் இல்லை. எங்கள் ஏரியாவில் பனை மரமே கிடையாது. கட்டுன வரைக்கும் கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர்ல நாங்கள் சுற்றி 4 மாசமா பனை விதை சேகரித்து தான்